தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார் நம்மளே இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். நமக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை கல்விக்காக கொடுக்க வேண்டிய இந்த ஃபண்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படிங்கிறதான் இப்போ சமீபத்தில் ஒரு பேசு பொருளாக இருக்கு. அவங்க நம்ம கவர்மெண்ட்ல சொல்றாங்க ஆசிரியர்கள்லாம் சம்பளமே போட முடியல அப்படின்னு சொல்றப்போ இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நம்ம கொடுக்க வேண்டியதை நிறுத்தி வைக்கிறது அந்த ஒரு செயல். ஒன்றிய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் ரெண்டு அரசுக்குமே, ஒன்றிய அரசில் இருக்கிற நாடாளுமன்றமாகட்டும் மாநிலத்தில் இருக்கிற சட்டப்பேரவை ஆகட்டும், ரெண்டுக்குமே உறுப்பினர்கள் எங்கே இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? மக்கள் மத்தியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இறையாண்மை அப்படின்னு சொன்னால் இறையாண்மை, இறுதி இறையாண்மை மக்களிடம்தான் இருக்கிறது. மக்களிடம் இருக்கிற இறையாண்மை தான் தன் வாக்குச்சீட்டின் வாயிலாக தான் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதி மூலமாக அரசுக்கு தர்றாங்க. அப்படிதான் அரசுக்கு இறையாண்மை கிடைக்குது. இப்போ சட்டப்பேரவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் இறையாண்மை இருக்குது, நாடாளுமன்றத்திற்கும் இறையாண்மை இருக்குது. இந்த அதிகார பகிர்வு, மாநில அரசினுடைய எல்லை என்ன, ஒன்றிய அரசின் எல்லை என்ன என்ற அதிகார பகிர்வை அரசமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கு. அதன்படி தான் வரி போடும் பொழுது ஜிஎஸ்டி வசூல் செய்கிறாங்கன்னா ஜிஎஸ்டி வரியில் 50% வரி மாநில அரசுக்கும் 50% வரி ஒன்றிய அரசுக்கும் போகுது. ஒன்றிய அரசு இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநிலத்திற்கும் ஒன்றிய அரசின் திட்டங்களாக எதையெல்லாம் அறிவிக்குதோ அந்த திட்டங்களுக்கு அந்த வரியை பகிர்ந்து கொடுக்கணும். இப்போ சமகர சிக்ஷா அப்படின்னு சொல்கிற ஒருங்கிணைந்த கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தர வேண்டிய கல்வி சம்பந்தப்பட்ட திட்டம் தான் சமகர சிக்ஷா. ஏற்கனவே இருந்த சர்வ சிக்ஷா அபியான், RMSA அதெல்லாம் இணைத்து 1லேருந்து 8, 9லேருந்து 12 இருந்ததெல்லாம் இணைத்து 1லேருந்து 12 வரைக்கும். இப்போ இந்த திட்டத்தில் ஒன்றிய அரசினுடைய திட்டம், இதில் பங்களிப்புன்னு எடுத்துக்கிட்டால் ஒன்றிய அரசின் பங்களிப்பு இருக்குது, மாநில அரசின் பங்களிப்பும் இருக்குது. அப்போ ஜிஎஸ்டி வரியில் மாநில அரசுக்கு வரக்கூடிய பணம், மற்ற வரியிலிருந்து எந்தெந்த மூலத்திலேருந்து மாநில அரசுக்கு வருமானம் வருதோ அதிலிருந்து மாநில அரசின் பங்கு மாநில அரசு கொடுத்துருது. இப்போ ஒன்றிய அரசுக்கு வருமான வரி வந்திருக்கு, ஜிஎஸ்டி மூலமாக வரி வந்திருக்கு, இன்னும் பல வகையில் பணம் வந்திருக்குன்னா இப்போ அந்த பணத்தை எல்லா மாநிலத்திற்கும் பங்கு போட்டு ஒன்றிய அரசு கொடுக்கணும். இப்போ தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றிய அரசு வசூலித்து கொண்ட பணத்தை தான் திருப்பி யாருக்கு கொடுக்குறாங்க? தமிழ்நாட்டு அரசுக்கு கிட்ட கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அந்த பணம் பல்வேறு காரணங்களாக. அப்படி ஒன்றுதான் கல்வியில சமகர சிக்ஷான்ற திட்டம். நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். இப்போ நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்குறாரு, நாடாளுமன்றத்தில் வைக்கப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது. அவ்வாறு நாடாளுமன்றத்தில் வைக்கும்போது சமகர சிக்ஷாக்குன்னு இவ்வளவு கோடி ரூபாய் நாங்க ஒதுக்கி இருக்கோம்னு சொல்றாங்க. அப்ப சமகர சிக்ஷாக்கு நீங்க ஒதுக்கிட்டா அந்த திட்டத்துக்கு தானே நீங்க துட்டு தரணும். அதுக்கு எதுவும் கண்டிஷன் நீங்க நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கலையே. எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் இதை செய்தால்தான் இந்த பணத்தை நாங்கள் தடுவோம்னு நீங்க நாடாளுமன்றத்தில் சொல்லலையே. அப்ப சொல்லாத போது நீங்க நாடாளுமன்றத்தில் எதற்கு ஒப்புதல் வாங்கினீங்களோ அந்த தலைப்பில் அந்த நிதியை மாநிலத்திற்கு கொடுக்காமல் நீங்கள் அந்த நிதியை வைத்திருப்பது, கடந்த ஆண்டினுடைய கடைசி தவணையை கொடுக்கலன்னு சொல்றாங்க, இந்த ஆண்டுக்கு தர வேண்டிய முதல் தவணையும் கொடுக்கலன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா கடந்த ஆண்டு பட்ஜெட்லயும் நீங்க நாடாளுமன்றத்தின் உரிமையை மீறி இருக்கிறீங்க. நாடாளுமன்றம் ஒரு காரணத்திற்காக உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தா நீங்க அதை வேறு காரணத்திற்காக அந்த ஒப்புதலை பயன்படுத்தி இருக்கிறீங்க. அப்ப நாடாளுமன்றத்தை நீங்க அவமதிச்சிருக்கீங்கன்னு ஆகுது. ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தை அவமதித்திருக்கிறார்கள். அப்போ நாடாளுமன்றத்தை ஒன்றிய அரசு அவமதித்து இருக்கிறதுனால அப்ப அதனுடைய உரிமை மீறல். அப்ப நாடாளுமன்றத்தின் உரிமை மீறல் குழுவிற்கு இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் மனு கொடுக்கலாம், இது உரிமை மீறல் என்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பலாம், இதை பற்றி விவாதிக்கணும், இந்த உரிமை மீறல் எவ்வாறு அரசு செய்ய முடியும்னு சொல்லி கேட்கலாம். தமிழ்நாட்டினுடைய சிறப்பு சட்ட பேரவையை கூட்டத்தை கூட்டி இது உரிமை மீறல், இவ்வாறு மிரட்ட முடியாது என்று விவாதிக்கலாம். மக்களிடம் அதை பேசலாம். மக்களிடம் இது வரி எப்படி வசூல் பண்றாங்க, வரியில எப்படி பங்கீடு வருது, அவ்வாறு மாநில அரசுக்கு தர வேண்டிய பங்கை கொடுக்காமல் எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை மக்களிடம் சொல்லலாம். இந்த பணியெல்லாம் செய்ய வேண்டிய கடமை மாநில அரசிற்கும், மாநில அரசிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட, மாநிலத்திலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட எல்லோருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. சார் இதுல முக்கியமா சொல்றாங்க அந்த PM ஸ்ரீ ஸ்கூல் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அதுக்கான விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா கரெக்ட்டா. PM ஸ்ரீன்றது ஒரு மோசடிங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக உங்களை வேலை செய்ய சொல்றாங்க.
அது எப்படி நியாயம்னு உள்ள கேள்வி கேட்கணும். பள்ளிக்கல்வி அமைச்சராகட்டும், முதலமைச்சராகட்டும், பள்ளிக்கல்வி முதன்மை செயலாளர் இருக்கட்டும், அல்லது கட்சி தலைவர்களாகட்டும், என்ன கேட்கணும்? இந்தியாவினுடைய விடுதலை 75வது ஆண்டை கொண்டாடிட்டோம். அமிர்த மகோத்சவம்னு சொன்னீங்க, அமிர்த பெருவிழான்னு சொன்னீங்க. 75 ஆண்டு ஆயிருச்சு இந்தியா விடுதலை அடைந்து. இப்பொழுது அடுத்த ஆண்டு 2024 ஜனவரி 26 நீங்க கொடியேற்றும் பொழுது குடியரசினுடைய 75, அல்ல இந்தியாவிற்கென்று அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து 75 ஆண்டு. 75 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த அரசமைப்பு சட்டம் கட்டணமில்லா கட்டாய கல்வியை எல்லோருக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. 75 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கிற இந்த அரசமைப்பு சட்டம் எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. சம நீதியை பற்றி பேசுகிறது. சம நீதியை பற்றி அரசமைப்பு சட்டம் சொன்னால் நீங்கள் மாவட்டத்திற்கோ அல்லது ஒரு மண்டலத்திற்கோ ஒரு வட்டாரத்திற்கோ ஒரு பள்ளியை தேர்ந்தெடுத்து, ஒரு எஜுகேஷனல் பிளாக்குக்கு ஒரு பள்ளியை தேர்ந்தெடுத்து, அல்லது ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பள்ளியை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளியை பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்னு சொல்லுவாங்களாம். பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதுக்கு பேர். தகைசால் பள்ளி. ஓகே, அதாவது மாநில அரசு கட்டி வச்ச அதே பில்டிங்கை இவங்க எதுவுமே பண்ணாம இவங்க ஆக்கிரமம் பண்ணிட்டு, ஏற்கனவே இந்திய அரசால் பண்டிட் ஜவஹர்லால் நேருல தொடங்கி திருமதி இந்திரா காந்தியிலிருந்து ராஜீவ் காந்தியிலிருந்து பலரும் கட்டி வைத்த பலருடைய ஆட்சி காலத்திலையும் கட்டப்பட்ட கேந்திர வித்யாலயா, நவோத்யா வித்யாலயா, சைனிக் பள்ளி, இந்த மாதிரி பள்ளிகளை ஏற்கனவே இருக்கிற கேந்திர வித்யாலயாவை, கேந்திர வித்யாலயன்றது சிறப்பு பள்ளி, நவோத்யா வித்யாலயன்றது இன்னொரு சிறப்பு பள்ளி, சைனிக்ன்றது இன்னொரு, இதெல்லாம் ஒன்றிய அரசு நடத்துறது எல்லாமே சிறப்பு பள்ளிகள் தான். இப்போ இந்த பள்ளிகள்லயே சில கேந்திர வித்யாலயாவை என்ன செய்வாங்களா, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்னு சொல்லிடுவாங்களாம். சரியா? அதே போல மாநில அரசு என்ன செய்ய சொல்றாங்க, சில பள்ளிகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து பிஎம் ஸ்ரீ பள்ளின்னு சொல்லிருங்க. மாநில அரசுடைய பள்ளியை சில பள்ளியை தேர்ந்தெடுத்து நீங்க பிஎம் ஸ்ரீ சொல்லாத மாதிரி பள்ளின்னு சொல்லிருங்க. அது எவ்வளவு வேணும் நீங்க தீர்மானிச்சுக்கோங்க. மாவட்டத்திற்கு ஒரு பள்ளி வேண்டுமா அல்லது வட்டாரத்துக்கு ஒரு பள்ளி வேணுமா நீங்க தீர்மானிச்சுக்கோங்க. ஆனா அது வந்து மாதிரி பள்ளியாக இருக்கும். அப்ப தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 30,000 40,000 பள்ளிகள் இருக்கு. இப்ப 30,000 40,000 பள்ளிகள்ல நீங்க ஒரு 250 பள்ளி 260 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து நீங்க மாதிரி பள்ளிகள் என்று அறிவித்து அதை பிஎம் ஸ்ரீ முத்திரை குத்திட்டா அந்த பள்ளி என்னவா, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸா. ஆகச்சிறந்த பள்ளி, ஆகச்சிறந்த ஆசிரியர்கள், ஆகச்சிறந்த மாணவர்கள், இந்த பள்ளியில எல்லா வசதிகளும் இருக்கும். இந்த பள்ளியில மாணவர்கள் எல்லோருமே என்ன செய்வாங்கன்னு கேட்டா உயர்கல்விக்கு போவதற்குண்டான எல்லா திறன்களையும் விட்டுடுவாங்க. அப்படி என்ன மற்ற அரசு பள்ளிகள் எல்லாம் என்னன்னு கேட்கிறேன். கேந்திர வித்யாலயா ஒன்றிய அரசு பள்ளியிலேயே ஒரு கேந்திர வித்யாலயா நீங்க பிஎம் ஸ்ரீன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப மத்த கேந்திர வித்யாலயா படிக்கிறவங்க யாருன்னு கேட்கிறேன். அப்போ சமமான கோட்பாடு இருக்குல்ல, அப்ப சமத்துவம் என்கின்ற அந்த கோட்பாட்டிற்கு எதிராக ஒன்றிய அரசு எங்களை இயங்க சொல்கிறது. நாங்க எப்படி சமமில்லாத ஒரு கல்வியை கொடுக்க முடியும்? கலைஞர் என்ன சொன்னாரு? சமச்சீர் கல்வின்னு சொன்னார்ல. சமமான வாய்ப்பு சீராக எல்லோருக்கும் போய் சேரணும்ன்றான் சமச்சீர் கல்வி. கலைஞருடைய சமச்சீர் கல்விக்கு எதிராக திரு நரேந்திர மோடி அவர்கள் சமமற்ற கல்வியை கொடுக்க சொல்றாரு. ஏன் வாயை திறந்து பள்ளி கல்வி அமைச்சர் பேச மாட்டேன்றாருன்னு கேட்கிறேன். எதற்கு வாயை திறந்து முதலமைச்சர் பேச மாட்டேன்றாரு? எதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் வாயை திறந்து இது பேச மாட்டேன்னு நான் கேட்கிறேன். இல்ல அவங்க செய்தியாளரிடம் சொல்றாரு, அன்பில் மகேஷ் சொல்றப்போ எங்களுக்கான, அதாவது பிஎம் ஸ்ரீன்றது 227 பள்ளி தான் சார், எங்க கிட்ட 40,000 பள்ளி இருக்குன்னு அன்பில் மகேஷ் சொன்னாரா? ஏன் சொல்லலன்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டில் 40,000 பள்ளி இருக்கும் பொழுது எப்படி சார் 250 பள்ளிகளை மாத்திரம் ஆக சிறந்த பள்ளி நாங்க சொல்லுவோம்? 40,000 பள்ளிங்க என்னுடைய பள்ளி சார். 40,000 பள்ளியில படிக்கிற குழந்தை என் குழந்தை சார். 40,000 பள்ளியில வேலை செய்யற ஆசிரியர் என்னுடைய ஊழியன் சார். அப்ப என் ஊழியன்லயே ஒருத்தர் சிறந்தவர் என்று ஒருத்தர் சிறந்தவர் இல்ல நான் எப்படி சார் சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுன்னு சொல்வதற்கு அன்பில் மகேஷ் ஏன் துணியலன்னு நான் கேட்கிறேன். அதைத்தானே சொல்லணும், அதையே சொல்ல துணிய மாட்டேன்றாரு. சமமான வாய்ப்பு எந்த ஸ்கூலுக்கு வேணாலும் வாங்க, எல்லா ஸ்கூல்லையும் பள்ளியில என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம் ஏன் பேச தயாரா இல்ல? பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் என்பது எதை சொல்லுகிறது? சுயமரியாதை கண்ணியமிக்க வாழ்க்கை தானே. அப்ப கண்ணியமிக்க வாழ்க்கை என்ன? தமிழ்நாடு அரசினுடைய ஒரு பள்ளியே மாதிரி பள்ளின்னு இருக்கும், இன்னொரு பள்ளி வந்து சாதாரண பள்ளியாக இருக்கும். அப்ப சாதாரண பள்ளியில படிக்கிற மாணவனுக்கு மனம் என்ன ஆகும்? துன்புறம் தானே. அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும் தானே. அப்படி தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாதுன்னு தானே கலைஞர் வந்து உங்களுக்கு சமச்சீர் கல்வியை பத்தி பேசினாரு. அதுதானே பெரியாருடைய கனவு. அதுதானே கர்ம வீரர் காமராஜர் எல்லா இடத்திலும் பள்ளிக்கூட திறக்கணும், அரசே பள்ளியை நடத்தணும், அரசே கல்லூரியை நடத்தணும் ஏன் கர்ம வீரர் காமராஜர் சொன்னார்? அப்ப இவங்க கனவு, இவர்கள் காலத்தில் இவர்கள் கட்டி வைத்த அரசு பள்ளி, இந்த அரசு பள்ளிகளுக்கு, அரசு கல்லூரிகளுக்கு, அரசு பல்கலைக்கழகங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கை 2020 அச்சுறுத்தலாக இருக்கிறது. இதை அழித்திரும், இதை செய்தாதான் எங்களுக்கு நிதின்னு சொல்றாங்க. இது எப்படி நியாயமா இருக்கும்? மக்கள் கிட்ட பேசணும். அப்படி மக்கள் கிட்ட பேசுவதற்கு ஏன் நாம் தயங்குறோம்?
இல்ல இதை வச்சு மத்திய அரசு ஒருவேளை மிரட்டுறாங்களா மாநில அரசுக்கு? ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கான ஃபண்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுமா இது வந்து ஒரு மிரட்டல் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மக்களை சமமாக நடத்த மாட்டேன் என்று மக்களுக்கு எதிராக யுத்தம் தெரிவிக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு விளக்கணும். இது யாருக்கு எதிரான யுத்தம்? மக்களுக்கு எதிரான யுத்தம். உன்னுடைய பிள்ளையும் அவனுடைய பிள்ளையும் ஒண்ணு கிடையாது. அவன் பிள்ளை பிஎம்ஸ்டி ஸ்கூல்ல படிப்பான், உன் பிள்ளை வந்து சாதாரண ஸ்கூல்ல படிக்கணும்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன நான் கேட்கிறேன்? பிஎம்ஸ்டி ஸ்கூல்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? பிஎம்ஸ்டி ஸ்கூல்ல நீங்க தேர்ந்தெடுக்கிற மாணவர்கள் தானே படிப்பாங்க, சில 100 மாணவர்கள் தானே படிப்பாங்க. அப்ப பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் யாருன்னு கேட்கிறேன். யாரு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் யாரு? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இந்தியாவில் இருக்கிற மக்களை பாகுபடுத்துகிறார்களே. பாகுபடுத்துவது என்பது மக்களுக்கு எதிராக தொடுக்கப்படுற யுத்தம் இல்லையா? அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக செய்யப்படுற செயல் இல்லையா? அரசமைப்பு சட்டம் சமத்துவத்தை பற்றி பேசினால் நீங்கள் சமத்துவத்திற்கு எதிரான ஒரு கல்விக் கொள்கையை கொடுத்துட்டு இந்த கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தி என்ன நிர்பந்திக்கிறீங்கன்னா என்ன மக்களுக்கு எதிராக வேலை செய்ய சொல்றீங்களா? மக்களுக்கு துரோகம் செய்ய சொல்றீங்களா? அது எப்படி மாநில அரசு செய்ய முடியும் தானே மாநில அரசு கேட்கணும். அது ஏன் கேட்க தயங்குறோம்? இல்ல இதை எப்படி சார் அவங்க மாநில இந்த கருத்து? ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே நம்ம நீங்களும் முன்னாடியே பேசிருந்தீங்க, முக்காவாசி வரி பணம் அதுல வருது அப்படின்னா அது அவங்க பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க நம்ம கிட்ட இருந்து, அதுக்கான கொடுக்க வேண்டிய ஃபண்டையும் கொடுக்கல. அப்படிங்கிறப்போ இப்போ ஒரு அழுத்தத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. இந்த நாங்க சொல்ற அந்த ஸ்கீம்ல சேருங்க அப்பதான் உங்களுக்கான ஃபண்டுன்னு சொல்றப்போ இதை மாநில அரசு எப்படி எல்லாம் எதிர்கொள்ளணும் நீங்க என்ன சொல்றீங்க? மக்களோடு சேர்ந்துதான் எதிர்கொள்ளணும். மக்கள் கிட்ட வந்து நமக்கு வரவே நம்மிடமிருந்து வசூல் செய்த பணம், நம்மிடமிருந்து வசூல் செய்த பணத்திற்கு நாடாளுமன்றத்துல நமக்கு கொடுக்கறதுக்கு ஒப்புதல் வாங்கிட்டாங்க. ஆனா நாடாளுமன்றத்துல ஒப்புதல் வாங்கின பிறகு கூட அவங்க வந்து அந்த பணத்தை நமக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. எனவே அவர்கள் பணம் கொடுக்காத போது நாம என்ன செய்யணும்? பள்ளிக்கூடம் நடத்தணும்ல. எனவே பள்ளிக்கூடத்துக்கு உண்டான சிறப்பு வரி நாங்கள் விதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அப்ப கேளிக்கை வரி நீங்க போடலாம். என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் இருக்குல்ல, அதன் மீது என்டர்டெயின்மெண்ட் மேல எஜுகேஷனல் செஸ், கல்விக்கு என்று ஒரு சிறப்பு வரியை நீங்க வந்து போடலாம். கார்ப்பரேட்டர்கள் இருக்காங்க இல்லையா, பெரிய நிறுவனங்கள், லாபத்தை ஈட்டக்கூடிய பெரும் நிறுவனங்கள், அந்த பெரும் நிறுவனங்களோட லாபத்தின் மீது நீங்க என்ன போடலாம்? கல்விக்கான சிறப்பு வரியை வந்து நீங்க வந்து போடலாம். இந்த ஐபிஎல் கேம் இருக்கு, ஃபார்முலா 4 கார் ரேஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே, லக்ஸூரியஸ் என்டர்டெயின்மெண்ட் தானே. அப்ப இந்த லக்ஸூரியஸ் என்டர்டெயின்மெண்ட் சொகுசான கேளிக்கைகள், அந்த சொகுசான கேளிக்கைகள் செலவு மீது நீங்க ஏன் வரி போடக்கூடாது? கல்விக்கான சிறப்பு வரி போடக்கூடாது? ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வரியின் மூலமாக நாங்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறையை நடத்த வேண்டிய நிர்பந்தத்தை ஒன்றிய அரசு ஏற்படுத்துகிறது என்று ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுங்க மக்களுக்கு. கல்விக்கு எவ்வளவு செலவாகுது, பள்ளிக்கூடம் எத்தனை இருக்கு, ஆசிரியர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க, அரசு எவ்வளவு, ஒன்றிய அரசு எவ்வளவு கொடுத்திருக்கணும், எவ்வளவு கொடுக்க மாட்டேன் வெள்ளை அறிக்கை வைத்து இந்த காரணத்திற்காக நாங்கள் வந்து சிறப்பான ஒரு வரி போட வேண்டிய, இது வந்து குறிப்பிட்ட காலத்திற்காக ஒன்றிய அரசு தான் தர வேண்டிய நிதியை முறைப்படி தரும் வரை, ஒன்றிய அரசு சமமான கற்றல் வாய்ப்பை எல்லோருக்கும் கொடுப்பதற்கான சூழலை உருவாக்கும் வரை. ஏன்னா எஜுகேஷனல் செஸ் சொன்னீங்கன்னா அந்த செஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வசூல் செய்யறதுக்கு பேர் செஸ். செஸ்ஸுக்கும் டாக்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. டாக்ஸ்ன்றது நீங்க வசூல் பண்ணீங்கன்னா அரசு எதுக்கெல்லாம் செலவு பண்ணணுமோ எல்லாத்துக்கும் செலவு பண்ணும், அதுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கினா போறோம். ஆனா செஸ்னா எந்த நோக்கம் எவ்வளவு நாள் என்று சொல்லிடுவீங்க, எந்த நோக்கத்துக்கு செலவு வசூல் பண்றீங்களோ அந்த நோக்கத்துக்கு தான் செலவு பண்ண முடியும். கல்விக்கு வசூல் பண்ணிட்டு சுகாதாரத்துக்கு செலவு பண்ண முடியாது. இதுதான் செஸ். அப்போ ஒன்றிய அரசு கொடுக்கிற வரைக்கும் மாநில அரசு நடத்தி, ஏன்னா இதுதான் நான் சொல்றேன், இது மாநில அரசு மீது தொடுக்கிற யுத்தம் அல்ல, இது மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கு இருக்கிற சிக்கல் அல்ல, இது வந்து மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சிக்கும் ஒன்றியில் ஆளக்கூடிய கட்சிக்கு இடையில இருக்கிற போராட்டம் அல்ல, இது மக்களுக்கு எதிரான போராட்டம், மக்களை முடக்கிற, மக்களுடைய கல்வியை முடக்குகின்ற போராட்டம். அடுத்த தலைமுறை கல்வி என்ன செய்யற? 8ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கிற பையன் 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்க என்ன பாவத்தை செய்தான்? அவனுக்கு பாடம் நடத்துற டீச்சருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், அந்த சம்பள காசை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒன்றிய அரசுக்கு யாருங்க வந்து உரிமை கொடுத்தாங்க? எனவே பள்ளி கல்விக்கு செலவு செய்யும் பொழுது அந்த குழந்தை இப்ப டீச்சருக்கு சம்பளம் கொடுக்கலாம், டீச்சர் எப்படி போய் கிளாஸ் நடத்துவாங்க? அப்ப டீச்சரால கிளாஸ் நடத்த முடியல, ஆசிரியரால பாடம் நடத்த முடியலன்னா யார் பாதிக்கப்படுறது? மாணவர்கள் தானே. அப்ப மாணவர்களுடைய எதிர்காலத்தோட தானே விளையாடுறாங்க. இது என்ன சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? எனவே இதை மக்களிடம் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இது மக்கள் மீது நடத்தப்படுகின்ற யுத்தம் என்பதை மக்கள் வந்து புரிந்து கொள்ளணும். பட் ஆனா சார் பாஜக கட்சியை சேர்ந்தவங்க அவங்களாம் சொல்றது என்னன்னா, இதுக்கு வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையில வந்து மாநில அரசு ஒத்துக்கிட்டு தான் சைன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இதெல்லாம் சொல்றாங்களே, இதை எப்படி சார் பார்க்கலாம்? வெளியிடுங்க. ஏதோ அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து போட்டாங்களா? ஒரு பள்ளிக்கூடத்துல ஆகச்சிறந்த பள்ளி அது இருக்கும், அதுல என் சித்தப்பா பையன் படிப்பான், என் பெரியப்பா பையன் படிக்கிற ஸ்கூல்ல வந்து எந்த வசதி இருக்காது.
அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்துல தமிழ்நாடு அரசு கையெழுத்து போட்டுச்சா? நான் கேட்கிறேன். பிஎம் ஸ்ரீனா ஆகச் சிறந்த பள்ளின்னு உங்களுடைய வலைதளம் சொல்லுது. அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது நான் சொல்றேன். நேத்து சுந்தரவடிவேலு நீங்க ஒரு கல்வியாளர் இருந்தார். அந்த நேத்து சுந்தரவடிவேலு என்ற கல்வியாளர் இதே பெரியார் திடல்ல நடத்தப்பட்ட ஒரு கருத்தரங்கத்தில் நவோதயா வித்யாலயா ஏன் கூடாதுன்னு பேசியிருக்கிறார். அந்த கருத்தரங்கத்தின் தலைமை உரை மரியாதைக்குரிய ஐயா நேத்து சுந்தரவடிவேலு தான். அப்பவே அவர் சொல்றாரு, எங்க நவோதயா பள்ளின்றது ஒரு மாதிரி பள்ளிங்க. ஒரு சில பள்ளிகளுக்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ண போறீங்க. ஆனா பல்லாயிரக்கணக்கான அரசு பள்ளிகளுக்கு அந்த சில கோடி ரூபாய் பகிர்ந்து கொடுத்தா என்னங்கன்னு கேள்வி கேட்டார். நவோதயா வித்யாலயக்காக என்ன கேள்வியை நேத்து சுந்தரவடிவேலு எழுப்பினாரோ அதே கேள்வி பிஎம்சி ஸ்கூலுக்கு பொருந்தாதான் நான் கேட்கிறேன். எனவே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக சமத்துவமற்ற ஒரு கல்வி சூழலுக்கு மாநில அரசை நிர்பந்தித்திருக்கிறோம், மாநில அரசு ஒப்புக்கொண்டார்கள் என்று சொன்னால் அதை மாநில மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏனென்றால் சமத்துவமற்ற அரசு பள்ளி, அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகம், அரசு உதவி பெறும் பள்ளி, அரசு உதவி பெறும் கல்லூரி ஆகியவற்றை அழித்துவிட்டு ஒட்டுமொத்தமாக கல்வியை சந்தையிடம் கொடுப்பதற்கு தான் தேசிய கல்விக் கொள்கை 2020 வழிவகுக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை 2020 சந்தையிடம் கொடுப்பதின் நோக்கம் என்னன்னு கேட்டா, இந்தியாவை சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசமாக கட்டமைக்கிற சூழ்ச்சி நிறைந்ததாக இருக்கிறது. எனவே தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரித்து விட்டு அந்த இடத்தில் மாற்றாக மாநில கல்விக் கொள்கை வகுப்பதற்காக கொடுக்கப்பட்ட வாக்குதான் 2021 சட்டமன்ற தேர்தல் வாக்கு, பொலிட்டிக்கல் மேண்டேட். மக்கள் நிராகரித்திருக்கிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய விவாத பொருளாக எது இருந்ததுன்னா கல்வி. தேசிய கல்விக் கொள்கை விவாத பொருளாக இருந்தது. எனவே தேசிய கல்விக் கொள்கையை நிராகரித்து விட்டு அதற்கு மாற்றாக சமமான கற்றல் வாய்ப்பை தரக்கூடிய அரசு பள்ளி தொடங்கி அரசு பல்கலைக்கழகம் வரைக்கும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்காக தரப்பட்டதுதான் தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஆட்சி செய்துட்டு இருக்கிற கட்சிக்கு கொடுத்த வாக்கு. எனவே மக்கள் கொடுத்த இறையாண்மைக்கு எதிராக மாநில அரசு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிற முடியாது. எனவே மாநில அரசு இங்க இருக்கிற அரசு பள்ளிகள் அனைத்தையும் வலுப்படுத்தணும். மாதிரி பள்ளி, தகைசால் பள்ளி என்று முத்திரை குற்றி மாணவர்களுக்கு இதிலே பாகுபாடை ஏற்படுத்துவது நியாயமற்ற போக்கு. அது கலைஞருக்கே செய்த துரோகம். அந்த துரோகத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி செய்யக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு செய்யக்கூடாது. எனவே பிஎம் ஸ்ரீ பள்ளி என்கின்ற பெயரில் அவர்கள் ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசம், தேசியம் சொல்லல, நான் நேஷனலிசம் சொல்ல, நேஷன். இந்தியான்றது டிவர்சிஃபைடு கல்ச்சர் கொண்ட நேஷன், பன்முக பண்பாடு கொண்ட நாடு. பன்முக பண்பாடு கொண்ட நாட்டுல மொழிவாரி இனங்கள், பல மொழிவாரி இனங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல அதனுடைய கூட்டமைப்பா யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்றமே, யூனியன் இந்திய ஒன்றியம் என்று சொல்றமே, அதனுடைய பொருள் என்ன? பல தேசிய இனங்களுடைய ஒற்றுமை. அதுதான் 75 ஆண்டு காலமாக கட்டி காப்பாற்றப்பட்டிருக்கிற இந்த ஒற்றுமை. எதனால் என்றால் நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிறோம். வேறு வேறு மொழி பேசக்கூடியவர்கள், வேறு வேறு பண்பாட்டை சார்ந்தவர்கள், வேறு வேறு கற்றல் முறையை கொண்டவர்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்ற இந்த ஒற்றுமை உலகத்திற்கு 75 ஆண்டு காலமாக நிரூபித்திருக்கிறோம். மக்களாட்சி மீது மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்றது பல்வேறு இக்கட்டான சூழல்ல கூட தன் வாக்குச்சீட்டின் மூலமாக ஆட்சியை மாற்ற முடியும்னு இந்திய, அதுதான் மெச்சூர்டு டெமோக்ரஸின்னு சொல்றோம், முதிர்ச்சி பெற்ற ஜனநாயகம்னு சொல்றமே இந்திய ஜனநாயகத்தை. காரணம் என்ன? எத்தகைய சூழல்லையும் வன்முறை நாடாமல் வாக்குச்சீட்டின் வாயிலாக ஆட்சியை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருக்குல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பண்பாடு. அப்படிப்பட்ட ஒரு பன்முக பண்பாட்டை இவர்கள் ஒற்றை பண்பாட்டாக, அதுவும் சமஸ்கிருத பண்பாடே இந்தியாவின் பண்பாடு என்கின்ற வகையில், என்னுடைய அம்மனுக்கு நான் கேழ்வரகு கூழுல கருவாடு போட்டு வைப்பேன், நான் என்ன சாப்பாடு சாப்பிடுறேன்னா அதுதான் என் கடவுளுடைய சாப்பாடா நான் நினைக்கிறேன். என் பண்பாட்டின் ஒரு அங்கம் தான் கடவுள், என் பண்பாட்டின் ஒரு அங்கம் தான் உணவு. ஆனால் அப்படி கிடையாது. சமஸ்கிருத வழியில எப்படி கடவுளை கும்பிடணுமோ அப்படித்தான் என் சாமியை கூட கும்பிட முடியும்னு சொல்றத நான் எப்படி ஏற்க முடியும்? அதை ஏற்க வைக்கிற சூழ்ச்சிக்கான திட்டம் தான் தேசிய கல்விக் கொள்கை 2020. அது கல்வியை பற்றி பேசவே இல்லை. அது எழுத்துக்கான திறனை கொடு, எண்ணுக்கான திறனை கொடு, வேலைக்கான திறனை கொடுன்னு தான் சொல்லுதே தவிர அது கல்வியை கொடு, கண்ணியமிக்க வாழ்க்கை என்றால் என்னன்னு சொல்லி கொடு, மனித உரிமை என்றால் என்னன்னு புரிந்து கொள்ள சொல்லு, கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அரசமைப்பு சட்ட உரிமை என்றால் என்னன்னு சொல்லி கொடு, ஒரு வலுவான ஜனநாயகத்தை ஏற்படுத்து என்பதெல்லாம் அதுல பேசவே இல்லை. சந்தைக்கு தேவைப்படுற
அரைக்குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளிகளை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை முன்வைத்துவிட்டு அதற்கு பெயர் தேசிய கல்விக் கொள்கை 2020 என்று சொல்லி அதை மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா இந்திய மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? தமிழ்நாடு முழுக்க இல்ல, இந்தியா முழுக்க இதை நிராகரிக்க வேண்டும் என்ற முழக்கம் எழுந்துள்ளது. இந்திய மக்கள் இதை நிராகரித்திருக்கிறார்கள். எனவே இந்தியாவில் இப்படிப்பட்ட திட்டத்தை மாநில அரசுகள் ஏற்க இயலாது என்பதனால தான் தமிழ்நாட்டில் அதை நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு மாநில அரசு, மக்கள் மட்டுமல்ல மாநில அரசும் சேர்ந்து சொல்லுது. பட் இது என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் பிரதமர் தலையிடணும் அப்படிங்கிறத சொல்றாங்க, இது குறித்து அறிக்கை வெளியிடுறாங்க. பட் இதுக்கு முன்னாடி நமக்கு பிரதமர் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு வருது இல்லையா? தமிழகத்திற்காக என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்றப்போ நம்ம இதன் மூலமா ஏன்னா ஒரு அறிக்கை மூலமா தான் வெளியப்படுத்த ஒரு சாஃப்ட் கார்னரா தான் முதலமைச்சர் எடுக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. 2014 திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள், பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் எடுக்கிற நிலைப்பாட்டிற்கும் அவருக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் எடுத்த நிலைப்பாட்டிற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்திய வரலாறு 2014 முன்னாடி 2014 பின்னாடி அப்படின்லாம். ஏன்னா அதற்கு முன்னாடி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்ற உணர்வு பெற்றிருந்தார்கள். அவரவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களோ அந்த கட்சியிலிருந்து வாக்காளர்களை சந்தித்து தேர்தல் அறிக்கை குத்து வெற்றி. ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் தனக்கு என்று ஒரு நோக்கத்தை வைத்துக் கொண்டார். நாக்பூரை தலைநகரமாக கொண்ட RSS என்ன நினைக்கிறதோ அதை செய்தால்தான் தான் ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியும் என்று நம்புகிறார். அவர் நம்புறார், அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. அவர் நம்புறதால அவங்க பல ஆண்டுகளாக அவங்க எதையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்களோ, இந்தியாவை எப்படியெல்லாம் மாற்றணும்னு எழுதி வச்சிருக்கிறாங்களோ, இந்திய கல்வி அமைப்பு எப்படியெல்லாம் மாற்றணும்னு RSS எழுதி வச்சிருக்காங்களோ அதை அத்தனையும் செய்கிறார். அவர்கள் சொல்லி செய்யறாரான்னு தெரியாது, ஆனால் அப்படி செய்தால் தான் ஆட்சியில் இருக்கலாம் நினைக்கிறார். ஆக அவர் அரசமைப்பு சட்டத்தை மதிக்கல, அரசமைப்பு சட்டத்தை மதிக்கல. தன்னை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு யாரெல்லாம் உதவினார்கள் என்று நினைக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் சேவை செய்யணும்னு நினைக்கிறார். அப்ப யாரு உதவுனாங்க, யாருக்கு சேவை செய்றீங்க நீங்க திரு நரேந்திர மோடி அவரை பார்த்து தான் கேட்கணும். நீங்க என்ன கேட்டா தெரியாது, ஏன்னா அவருக்கு யார் உதவுனா அவருக்கு தான் தெரியும். அவர் ஓட்டு போட்ட மக்களுக்கு எதிராக வேலை செய்யறான்னு மட்டும் தெரியுது. ஓட்டு போட்ட மக்களுக்கு எதிராக வேலை செய்கிறார் என்பது ரொம்ப நல்லா தெரியுது. மக்களுக்கு எதிராக அவர், மக்களுக்கான எந்த திட்டமே கிடையாது. நீங்க இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பிசி மக்களுக்கு, எம்பிசி மக்கள் இவங்க எல்லாம் மத்திய ஒன்றிய அரசுக்கு போயிட்டாங்கன்னா ஓபிசி நான் கிரேமியருக்கு ரிசர்வேஷன், சரியா? எஸ்சி எஸ்டி இந்த இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு ரயில்வே தனியார் கிட்ட இருந்தா இடஒதுக்கீடா அல்லது அரசு கிட்ட இருந்தா இடஒதுக்கீடா? அரசு கிட்ட தான் இருக்கணும். அப்ப அரசு கிட்ட இருக்கிற ரயில்வே தனியார் கிட்ட குடுக்க திரு நரேந்திர மோடி துடிக்கிறாருன்னா அவர் நண்பருக்கு உதவி செய்யறாரா, மக்களுக்கு உதவி செய்யறாரா? விமான நிலையம் தனியார் கிட்ட இருந்தா இடஒதுக்கீடா அல்லது அரசு கிட்ட போனா? இது ஒவ்வொன்றாக நீங்க பாருங்க. கப்பல் ஆகட்டும், துறைமுகம் ஆகட்டும், அப்ப இருக்கின்ற பொதுத்துறை மக்களுடைய வரி. முப்பாட்ட தன் வறுமையில வாழ்ந்த போது கூட வரி கட்டி இருக்கான். என் முப்பாட்டம் கட்ட வரிதான் பொதுத்துறை உருவாக்கி இருக்கு. என் முப்பாட்ட எதுக்காக வரி கட்டினா? சரி, நான் தான் அரசுல வேலை செய்ய முடியல, அரசு துறையில வேலை செய்ய முடியல, என் பேரப்பிள்ளைகள் காலத்திலேயாவது. ஏனென்றால் ஒரு பொதுத்துறை நிறுவனம் உருவாகணும்னா ஒரு தலைமுறை ஆகும். அடுத்து தன் பிள்ளை கூட வேலை கிடைக்காது, தன் பிள்ளையோட பிள்ளைக்கு வேணா வேலை கிடைக்கலாம். 25 வருஷத்துல இருந்து 30. ஒரு பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் சொன்னீங்களா, ஒரு நாள்ல உருவாயிருச்சா? ஒரு ஸ்டீல் பிளான்ட் ஒரு நாள்ல உருவாயிருச்சா? அதோட கெஸ்டேஷன் பீரியட் எவ்வளவு? எனவே அந்த அளவுக்கு தனியார் முதலீடு செய்ய தயாராக இல்லாத காலகட்டத்தில் மக்களுடைய வரி வெறும் 5 கோடி ரூபாயில் உருவானது எல்ஐசி. எல்ஐசிக்கு முதலீடு வெறும் 5 கோடி ரூபாய். இன்றைக்கு எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் பங்கு தொகையாக அரசுக்கு அது கொடுத்துட்டு இருக்கு. அது கொடுக்கிற பங்கு தொகையில தானே உங்களுக்கு சாலையில இருந்து, மருத்துவமனையில இருந்து எல்லா கட்டமைப்பையும் நம்மால் உருவாக்க முடியுது. அப்போ அப்படிப்பட்ட எல்ஐசியை தனியார் கிட்ட கொடுக்கிறாருன்னா யாருக்கு எதிராக நரேந்திர மோடி வேலை செய்கிறார், யாருக்காக வேலை செய்கிறார் என்பது தானே. இடஒதுக்கீடு போயிடும் தெரியும், இருந்தாலும் தனியார் கிட்ட கொடுக்கிறேன்றாரு. அப்ப இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இல்லையா? இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருந்தால் மக்களுக்கு எதிராக இருக்கிறான்னு பொருள் இல்லையா? நீங்க தனியார் கிட்ட கொடுத்தா விலை ஏறும் தெரியாதா? தனியார் கிட்ட கொடுத்தா விலை ஏறும் தெரிஞ்சு நீங்க தனியார் கிட்ட கொடுத்தா என்ன அர்த்தம்? தனியாருடைய மருத்துவ கல்லூரிகள கட்டணத்தை 50% இடத்துக்கு நான் கட்டுப்படுத்த மாட்டேன்னு ஒரு சட்டம் போட்டிருக்காரு திரு நரேந்திர மோடி. அப்ப 50% இடத்துக்கு நான் 15 லட்சத்துல இருந்து 25 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணணும்னா ஒரு வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் கட்டுற வரைக்கும் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் மனக்காரனா சார்? ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் கட்டுற வரைக்கும் முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு 5 ஆண்டு படிப்பை முடிக்கணும்னா எவ்வளவு வேணும்? 1 கோடியிலிருந்து 1.25 கோடி. ஏழை கட்டுற பணமா அது? அப்ப யாருக்கானவர் திரு நரேந்திர மோடி?
இப்ப யாருகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது? இல்ல அது அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் இவர் சிஎம் வந்து லெட்டர் மூலமாவே அது கோரிக்கையை வச்சுக்கிறது அது ஏற்கக்கூடிய ஒண்ணா. அதாவது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை, அரசமைப்பு சட்டத்தை முதல்வர் நம்புகிறார், இன்னமும் நம்புகிறார், நம்பி ஆகணும். ஏன்னா முதலமைச்சர் தானே, முதலமைச்சர் நம்புகிறார். சரியா? அப்ப முதலமைச்சர் என்ன செய்யணும்? நான் ஜனநாயகத்தை நம்புகின்றேன், நான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தையும் அரசமைப்பு சட்டத்தையும் படி நான் கடிதம் எழுதுகிறேன், ஆனால் எனக்கு செவி சாய்க்க மாட்டேன்றாங்க மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் தான், பெரியார் இருந்த போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னாலே கொதித்தெழுந்து போராட்டக்கூடிய அந்த இன்றைக்கு மட்டும் மக்கள் கொதித்தெழுந்து போராடலையா? முந்தானத்து கூட தான் கொதித்தெழுந்து ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராடினாங்க. உங்க கேமரா போகலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க போய் அதை பார்க்கலன்னா என்ன செய்ய முடியும்? ஆயிரக்கணக்கான பேர் சென்னை மாநகராட்சியை தனியார் மயம் ஆக்காதேன்னு போராடினாங்களே. போராடிய கட்சி தலைவர் சிபிஎம் மாநில செயலாளர் மீது அங்க இருக்கிற ஐபிஎஸ் ஆபீசர், டெப்டி கமிஷனர் உன் மேல கேஸ் போடுவேன்னு சொல்ற அளவுக்கு துணிச்சல் இருக்கு. ஒரு கட்சியினுடைய ஒரு மாநில செயலாளர் தலைமையில தொழிலாளிகள் எனக்கு உண்டான வேலையை பறிக்காதேன்னு போராடுறாங்க. அவர்களை பார்த்து ஒரு டெப்டி கமிஷனர், ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் சொல்லி இருக்கிறாரு, உன்னை பிடிச்சு உள்ள போட்டுருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. எங்க போராடுன்னு எங்க சொல்றீங்க? போராடுறத உங்க கேமரா காட்டலன்னு சொல்லுங்க, அல்லது உங்க பார்வைக்கு வரலன்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? மக்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அரசு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளணும். மக்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுகிறது, அந்த தவறுக்கு நாம் உடந்தையாக போய்விடக் கூடாது. மாநில அரசு திருந்தணும். அது இன்னும் மாநில அரசு செய்யல. உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் முதலமைச்சரை சந்தித்து இந்த கேள்வி கேட்கல. அப்படி கேட்கிறவங்களை நீங்க படம் முடிச்சு போடல. அப்படி புரிஞ்சுக்கோங்க. மக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, மக்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஹேண்டில் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது அவரும் சாஃப்டா தான் இருப்பாரு. அப்படிதான் நீங்க எப்படி கேட்கறீங்களோ அப்படிதான் பதில் சொல்லுவாரு. நீங்க போங்க, வீதிக்கு இறங்கி போங்க, மக்கள் எங்கெல்லாம் போராடுறாங்களோ போராடுற காட்சிகளை எடுத்து போடுங்க. அதை போடுறதுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? இல்ல நிறைய டிஜிட்டல் ஊடகங்கள்ல இது எல்லாமே நெகட்டிவ்ஸ் தான் நிறைய ஓடுது டிஜிட்டல் ஊடகத்துல. எங்க பாசிட்டிவ்ஸ் ஓடுது? நெகட்டிவ்ஸ் தான் ஓடுது. பிசிக்ஸ் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட கேள்வியை பற்றி எந்த டிஜிட்டல் ஊடகம் விவாதம் நடத்திச்சு நான் கேட்கிறேன். பிசிக்ஸே இல்லாம செய்யற கேள்வி நீட் கொஸ்டின் பேப்பர் 2024ல கேட்டிருக்காங்க. இயற்பியல்ல ஆட்டம் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு. எப்பவுமே ஆட்டம் ஸ்டேபிளா இருக்குமா? எப்பவுமே ஆட்டம் அன்ஸ்டேபிளா இருக்குமா? மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல அதை கேட்கலாமா? எப்படி கேட்டாங்க? அதுக்கு எப்படி உச்சநீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தது? எந்த டிஜிட்டல் மீடியா விவாதிச்சதுன்னு நான் கேட்கிறேன். மக்களுக்கு எது சீரியஸான இஷ்யூவோ அந்த சீரியஸான இஷ்யூவை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பண்ணல. ஆல்டர்னேட்டிவ் மீடியா, மாற்று ஊடகம்னு சொல்லிக்கிற யூடியூப் போன்ற சமூக வலைத்தளம் செய்யலன்றதுதான் உண்மை. எல்லோரும் எடுக்கிற தலைப்புல தான் மாற்று ஊடகம்னு சொல்லிக்கிற யூடியூபும் செய்தே தவிர மாற்று ஊடகம் அப்படி சொன்னா நீட் 2024 கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு டிஸ்கஷனுக்கு வந்திருக்கணுமே, ஏன் வரல? irregularities வாட் இஸ் தி irregularity? irregularityல காப்பி அடிச்சான்றது ஒரு irregularity, கேள்வித்தாள் லீக் ஆச்சுன்னு ஒரு, அதை தாண்டி கொஸ்டின் பேப்பர்ல இருந்த சிக்கல் என்னன்றதை பத்தி நீங்க பேசவே இல்லையே. அப்புறம் எப்படி சாதாரண மக்களுக்கு புரியும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதே நீங்க அரசை பார்த்தோ முதலமைச்சரை பார்த்தோ அல்லது ஒரு தனிநபரை பார்த்தோ குற்றம் சுமந்து லாபம் இல்ல. ஒட்டுமொத்த சமூகமும் நுகர்வோராக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் கண்ணியமிக்க வாழ்க்கை என்றால் என்ன என்று தெரியாமலே போகிறது. எனவே ஒரு கண்ணியமிக்க வாழ்க்கை என்றால் என்ன, நம் தன்மானத்தை இழக்காத வாழ்க்கை என்றால் என்ன, நம்முடைய பிள்ளைகளுக்கு தன்மானமான வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது எப்படி என்கின்ற உரையாடல் சமூகத்தில் நிகழ வேண்டும். அப்படிப்பட்ட உரையாடல் தான் சமூகத்தை விழிப்போடு வைத்திருக்கும். விழிப்போடு சமூகம் இருந்தால்தான் ஜனநாயகம் செழிப்பாக இருக்க முடியும். ஜனநாயகம் செழிப்போடு மக்கள் விழிப்போடு இருப்பதற்கு கல்வி ரொம்ப முக்கியம். அதனாலதான் கல்வி இல்லாம செய்யறாங்க. ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கையில கல்வி இல்லாம செய்யறாங்க. வெறும் வேலை தெரிந்தா போற, கல்வி கற்றால் நீ சிந்தித்தா கேள்வி கேட்ப, கேள்வி கேட்கிற சமூகம் எனக்கு வேண்டான்னு சொல்றாங்க. ஆக கல்வியை காப்பாற்றுவது என்பது ஜனநாயகத்தை காப்பாற்றுவது, ஜனநாயகத்தை காப்பாற்றுவது என்பதுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுவது என்பதை நாம் உணர வேண்டும். நிறைய விஷயங்களை இப்ப நீங்க முன் வச்சுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்னு சொல்றப்போ இப்ப அவங்க நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இதை எப்படி ரன் பண்றது? குறிப்பாக நீங்க கூட சொன்னீங்க, அந்த 8ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு இதெல்லாம் நடத்தக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு எப்படி நம்ம பணத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு மாநில அரசு என்ன செய்யணும்? நான் ஏற்கனவே சொன்னது தாங்க, அந்த கேள்வியிலேயே நான் அந்த பதிலை சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒன்றிய அரசுக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. நாடாளுமன்றத்தில் நம்முடைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர்களுக்கு கடிதம் எழுதி சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை உடனே கூட்டுங்க, நாங்க நாடாளுமன்றம் எதற்காக ஒப்புதல் வழங்கப்பட்டதோ அதற்கான நிதியை அந்த தலைப்பின் கீழ் கொடுக்காத நிர்பந்தத்தை ஏற்படுத்துறாங்கன்னு சபாநாயகருக்கு எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும்
கடிதம் எழுதலாம். இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள், மற்ற மாநிலத்தை சார்ந்த கட்சிகள், நாடாளுமன்றத்தில் இருக்கிற மற்ற கட்சிகள் எல்லோருக்குமே இந்த கடிதத்தை எழுதி எல்லோரையும் அந்த குரலை எழுப்ப செய்யலாம். ஒன்றிய அரசினுடைய நிதி முழுமையாக கிடைக்கின்ற வரை மாநில அரசு மக்கள் கிட்ட நாங்க சிறப்பு வரி போட வேண்டிய அவசியம் இருக்கு, கல்விக்காக சிறப்பு வரி போட வேண்டிய அவசியம் ஏற்படுது, இது ஒன்றிய அரசு ஏற்படுத்தியிருக்கிற நிர்பந்தத்தின் விளைவாக என்பதை சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் வணிக நிறுவனங்கள், எதெல்லாம் லாபம் ஈட்டக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய கார்ப்பரேட்டுகள் இருக்கிறாங்களோ அது போன்ற பெரும் முதலை கொண்டு பெரும் லாபத்தை ஈட்டக்கூடிய நிறுவனங்களினுடைய லாபத்தில் 1% 2% நீங்க கல்வி வரியாக, சிறப்பு வரியாக, எஜுகேஷனல் செஸ் என்ற பெயர்ல ஒரு செஸ்ஸை நீங்க போடலாம். அதே மாதிரி கேளிக்கைகள், லக்ஸூரியஸ், அதாவது சொகுசான கேளிக்கைகள் எதெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி. இப்ப சாதாரணமா திருமண மண்டபங்கள் இருக்கு இல்லைங்களா, 10 லட்சத்திலிருந்து 20 லட்சங்க ஒரு நாள் வாடகை. 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் உங்களால ஒரு திருமண மண்டபம் கொடுக்க போகுதுன்னா அதற்கு நீங்க எஜுகேஷனல் செஸ் போடலாமே. அதுபோல் எதெல்லாம் ஆடம்பரமாக நடக்கிற நிகழ்வுகளாக இருக்கிறதோ அதிலெல்லாம் நீங்க எஜுகேஷனல் செஸ் போட்டு நீங்க அந்த பணத்தை வைத்த பள்ளியை மாநில அரசு நடத்தணும். காலமாக இந்தியா விடுதலை பெற்றதில் இருந்தே பொதுப்பள்ளிகளை நடத்தி வருவது யாருன்னு கேட்டா மாநில அரசு தான். ஒன்றிய அரசு நடத்துறதெல்லாம் சிறப்பு பள்ளிகள் தான். பெரும்பகுதி மக்கள் படிக்கிறது மாநில. இப்ப மாநில அரசுடைய கடமை, அது உடனடியாக செய்ய வேண்டிய கடமை, மாநகராட்சியினுடைய கடமை, அந்தந்த மாநகராட்சி உள்ளாட்சியினுடைய கடமை. எனவே அந்த கடமையிலிருந்து நாம் தவறக்கூடாது. கர்ம வீரர் காமராஜர் நிதியே இல்லாத போது அவருக்கு முன்னாடி இருந்த மூதறிஞர் மூடிய பள்ளியெல்லாம் திறந்தார். 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தவருக்கு நிதி இல்ல. 6 மாசத்துல காமராஜருக்கு மட்டும் எங்க இருந்து நிதி வந்ததுன்னு கேட்கிறேன். ஆக நிர்வாக திறமை இங்க ரொம்ப தேவைப்படுது. நிர்வாக திறன் நமக்கு அரசியல் தீர்மானம் தேவைப்படுது, பொலிட்டிக்கல் வில்லு தேவைப்படுது. இது மக்களுக்கு செய்ய வேண்டியது, செய்தே ஆகணும். செய்யணும்னா அதற்குண்டான நிதியை நாம திரட்டணும் என்று அமைச்சரவை உட்கார்ந்து விவாதிக்கணும். சிறப்பு சட்டப்பேரவையை கூட்டி 234 சட்டப்பேரவை உறுப்பினர்களை பேச வைக்கணும். ஒரு கட்சி சார்பா ஒருத்தர் பேசுறது இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும்ல. ஒவ்வொருத்தரும் 1 லட்சம் பேரும் 2 லட்சம் பேரும் பிரதிநிதிப்படுத்தி தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப எல்லோருக்குமே பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்கணும்ல. எல்லோருமே பேச சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய ஆபத்து, கல்விக்கு ஆபத்து என்றால் ஜனநாயகத்திற்கு ஆபத்து, ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்றால் சுதந்திரத்துக்கு ஆபத்து. சுதந்திரத்தை நான் இழப்பேன், யாரோ சொல்றதை கேட்டுட்டு நான் இயங்கணும்ன்ற சூழல் எனக்கு உருவாயிரும். எனவே கல்வி பெற்ற சமூகம் தான் விழிப்படைந்த சமூகமாக இருக்க முடியும். எனவே ஜனநாயகத்தை காப்பதற்காக சட்டப்பேரவை சிறப்பாக கூடி விவாதிக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு? அவ்வாறான விவாதத்தை நடத்த வேண்டும். அப்படித்தான் இந்த சிக்கல்களை எதிர்கொள்ள முடியும். இந்தியாவிற்கு என்று ஒரு அரசமைப்பு சட்டம் இருக்குதுங்க. அந்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு அரசு, ஒன்றிய அரசு செயல்படுதுன்னு சொன்னா இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுது என்று மக்கள் கிட்ட சொல்லணும். இது அரசமைப்பு சட்டத்தையும் இந்தியாவையும் காக்கின்ற போராட்டம். அதற்கு 2க்கு எதிராக இருக்கிறவங்க ஆட்சி பொறுப்பிலிருந்து இறக்க வேண்டும் என்கின்ற போராட்டம். ஒன்னு அரசமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி செய், அரசமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி செய்ய முடியலன்னா ஆட்சியை விட்டு இறங்கு என்கின்ற வகையில அவர்களை தேர்தலில் நீங்கள் என்ன செய்யணும்? தோற்கடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. அதைத்தான் அயோத்தி மக்கள் செய்து காட்டினார்கள். கடைகளை இடித்தார்கள் அல்ல. என் வீட்டை இடிச்சியாடா, கோயில் நான் கும்பிடுற சாமிக்கு கோயில் கட்டிட்டு சாமி கொடுத்த கடையை இடிச்சிட்டிய, அதனால உனக்கு ஓட்டு கிடையாது சொன்னாங்களா, சொல்லலையா உங்களுக்கு? எனவே மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் தெளிவா இல்ல, மக்கள் போராடல, முந்தி இருந்த மக்கள்லாம் சிந்திச்சாங்க, இப்ப இருக்கிற மக்கள்லாம் எங்க சிந்திக்கிறாங்க? இப்படி எல்லாம் பேசுறது நியாயமற்ற பேச்சு. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க, மக்கள் சிந்திக்கிறாங்க, மக்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எனவே மக்கள் போராட்டத்திற்கு ஒரு வடிவம் தர வேண்டிய, அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டிய, ஜனநாயக ரீதியாக மக்களை இயக்க வேண்டிய பொறுப்பு அரசுகளுக்கும் இருக்கிறது, கட்சிகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை அரசியல் கட்சிகளும் அரசுகளும் செய்யணும். கண்டிப்பாக நீங்க சொல்லிருந்தீங்க. ஏன்னா மக்கள் ஒவ்வொரு சமயம் போராடிட்டு தான் இருக்காங்க. அதை அவருடைய கருத்துக்களை அரசாங்கம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி இந்த கல்வி திட்டத்திலும் எதிரும் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதை நாம எதிர்பார்ப்போம். இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி. நன்றி.